இந்த tutorial நம்ம பார்க்க போற டாபிக் list methods in Python. So these are the various list methods available in Python: append, count, extend, insert, index, pop, pop of index, remove, reverse, then sort. So first one is append. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் நேம் இருக்கும். அந்த வேரியபிள் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மெத்தடோட நேம். அப்போ லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட், லிஸ்ட் நேம் டாட் கவுண்ட், இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அப்போ அப்பண்ட் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இட் ஆட்ஸ் அன் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு லிஸ்ட் அண்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்டோட பேர் தான் லிஸ்ட் நேம். ஸோ அந்த லிஸ்ட் நேம்ல நம்ம இப்போ அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ எதை அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பேராமீட்டரா கொடுக்கணும். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட். நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை ஆல்ரெடி இருக்கிற அந்த லிஸ்ட்ல எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிடும். அண்ட் இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அப்போ நமக்கு எதுவுமே அங்கே ரிட்டர்னா கிடைக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் 1 2 3 4 5. இங்கே இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் அப்பெண்ட் அந்த லிஸ்ட்டை நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல 1 2 3 4 5 அப்படியே தான் இருக்கும், அது பிரிண்ட் ஆகிருக்கு. தென் நான் இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நேம் கொடுக்கணும். இங்கே லிஸ்ட் நேம் வந்து நான் லிஸ்ட்னு தான் வச்சிருக்கேன். அப்போ லிஸ்ட் டாட் தென் மெத்தட் பேர் வந்து அப்பெண்ட், தென் பரான்திசிஸ் பிராக்கெட் குள்ள எந்த எலமெண்ட்டை நம்ம அப்பெண்ட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ 6 கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்க அந்த லிஸ்ட்ல போய் இந்த 6 எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். ஆஃப்டர் அப்பெண்ட் நான் இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்பெண்ட் எனக்கு 1 2 3 4 5 அதுக்கப்புறம் ஒரு 6ம் அப்பெண்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு இந்த அப்பெண்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன், லிஸ்ட் நேம் டாட் கவுண்ட். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இன் த ஸ்பெசிஃபைடு லிஸ்ட். ஸோ ஒரு கிவன் லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அதை கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றது தான் இந்த மெத்தடோட ஜாப். ஸோ இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நேம் டாட் கவுண்ட் பரான்திசிஸ்குள்ள ஒரு எலமெண்ட். இப்போ நம்ம எந்த எலமெண்ட்டை கொடுத்துருக்கோமோ அது அந்த கிவன் லிஸ்ட்ல எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் 1 2 3 4 5. இப்போ 5 எலமெண்ட் இருக்கு லிஸ்ட்ல. நான் இப்போ மெத்தடை கால் பண்றேன் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 3. அப்போ இந்த மெத்தட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 3ங்கிற எலமெண்ட் இந்த லிஸ்ட்ல எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 வந்து இப்போ ஒரு டைம் தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் நான் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 6 அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். ஸோ 6 இந்த லிஸ்ட்ல எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இப்போ 6ன்னு ஒரு எலமெண்ட் இல்லை, ஸோ கவுண்ட் வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்ல இப்போ 3 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு கவுண்ட் ஆகி 2 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஒரு லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸ்டெண்ட். இங்க பாத்தீங்கன்னா 2 லிஸ்ட் இருக்கும். இட் அப்பெண்ட்ஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லிஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. 2 லிஸ்ட் இருக்கு. செகண்ட் லிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய வேல்யூஸை ஃபர்ஸ்ட் லிஸ்டோட போய் அப்பெண்ட் பண்ணிரும். தென் இதுல இருந்து எந்த வேல்யூவும் நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் செகண்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வச்சு தான் கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் பரான்சிஸ்குள்ள அந்த செகண்ட் லிஸ்ட்டை இன்புட்டா கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 லிஸ்ட் எடுத்திருக்கேன். லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ 5 எலமெண்ட் இருக்கு. லிஸ்ட் 2ல 6 7 8 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ பிஃபோர் எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் நான் இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றேன் லிஸ்ட் 1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லிஸ்ட் 2. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா லிஸ்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி லிஸ்ட் 2 அது கூட அப்பெண்ட் பண்ணிரும். ஸோ
அப்போ பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2ல இருக்கிற அந்த 6 7 8 இப்போ லிஸ்ட் 1ல போய் அப்பெண்ட் ஆயிருக்கும். அப்பெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல தான் நடக்கும். அப்போ 5க்கு அப்புறமா 6 7 8 லிஸ்ட் 2ல இருந்து அந்த 3 எலமெண்ட்ஸும் வந்து அப்பெண்ட் ஆயிருக்கும் லிஸ்ட் 1ல. ஸோ நான் அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் லிஸ்ட் 1ல இப்போ லிஸ்ட் 2ல இருந்து அந்த 3 வேல்யூஸும் அப்பெண்ட் ஆகி நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் இது ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகல, நம்ம பிரிண்ட் பண்ணனால மட்டும்தான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. The next function insert. So it inserts the given element at the given index. அப்ப நம்ம ஒரு எலமெண்டும் இன்புட்டா கொடுக்கணும், ஒரு இண்டெக்ஸும் இன்புட்டா கொடுக்கணும் in a specified list and does not return any value. So இப்ப பாத்தீங்கன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம ஒரு எலமெண்ட்டை கொடுக்கும்போது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல மட்டும்தான் அப்பெண்ட் பண்ண முடியும். பட் இன்சர்ட் ஃபங்க்ஷன்ல எந்த இண்டெக்ஸ்ல வேணாலும் நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன்ல எந்த இண்டெக்ஸ்ல வேணாலும் ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்சர்ட் மெத்தட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் கமா எலமெண்ட் ரெண்டுமே கொடுக்கணும். எந்த இண்டெக்ஸ்ல எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். லிஸ்ட் 1ல 1 2 3 4 5 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. பிஃபோர் இன்சர்ட் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட்ல 1 2 3 4 5 அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் நான் இப்போ மெத்தடை கால் பண்றேன் லிஸ்ட் 1 டாட் இன்சர்ட் ஆஃப் 0 கமா 10. நான் இப்போ மெத்தடை கால் பண்றேன் லிஸ்ட் 1 டாட் இன்சர்ட் ஆஃப் 0 கமா 10. அப்போ லிஸ்ட் 1ல 0ங்கிற இண்டெக்ஸ்ல 10 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ 0ங்கிற இண்டெக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கும். அப்போ 1க்கு முன்னாடி நான் இப்போ 10 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் இன்சர்ட் நான் இப்போ இந்த லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1க்கு முன்னாடி 10 வந்து நமக்கு இப்போ அவுட்புட்ல லிஸ்ட்டுக்குள்ள இன்சர்ட் ஆயிருக்கு 0ங்கிற இண்டெக்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிவன் இண்டெக்ஸ்ல ஒரு கிவன் எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன்ல வேணாலும் நம்ம எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். The next list name dot index of. So it returns the index of an element. So நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் எந்த இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இஃப் an element is found in the specified list. நம்ம கொடுக்குற அந்த எலமெண்ட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது எந்த பொசிஷன்ல இருக்குங்கிற அந்த இண்டெக்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஸோ அப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை இப்போ இன்புட்டா கொடுக்கணும். அந்த எலமெண்ட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை நமக்கு இப்போ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா நான் அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5. அப்போ 5 எலமெண்ட் இருக்கு. நான் இப்போ இண்டெக்ஸை செக் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ 1 அப்படிங்கிற எலமெண்டோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0. அப்ப நமக்கு 0ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். அதை நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 1 இஸ் 0 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. தென் நான் இண்டெக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். ஸோ 3 பாத்தீங்கன்னா இதுல 0 1 2 2ங்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப இண்டெக்ஸ் ஆஃப் 3 இஸ் 2 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிவன் எலமெண்டோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டெக்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாப். So it removes and returns the element from the end of the list. So இது ஒரு given listல இருந்து end of the listல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதை நமக்கு ரிட்டர்னும் பண்ணிடும். ஸோ அப்போ எந்த எலமெண்ட் பாப் ஆயிருக்குங்கிறதும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் நேம் டாட் பாப் ஆஃப். ஸோ இங்க எதுவுமே நம்ம இன்புட்டா கொடுக்கல, ஏன்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் தான் நமக்கு ரிமூவ் ஆக போகுது. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ பிஃபோர் பாப் நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் பாப் 1 2 3 4 5 அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இந்த மெத்தடை நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் இப்போ பாப் ஆயிரும். ஸோ 5 வந்து இப்போ ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது எந்த எலமெண்ட் பாப் ஆயிருக்கோ அது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் பண்றதுக்காக நான் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு இந்த பாப்டு எலமெண்ட் இஸ் கடைசி எலமெண்ட் 5 தான் ரிட்டர்ன் ஆகும். பாத்தீங்கன்னா அவுட்புட்ல த பாப்டு எலமெண்ட் இஸ் 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தென் ஆஃப்டர் பாப் நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 மட்டும்தான் இருக்கு. 5 வந்து டெலிட் ஆயிருச்சு. அப்போ எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம பாப்
ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுலயே பாப் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட் ரிமூவ்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த எலமெண்ட் அட் கிவன் இண்டெக்ஸ். நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் சிண்டெக்ஸ் தான், லிஸ்ட் நேம் டாட் பாப் பரான்திசிஸ்குள்ள இண்டெக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ லிஸ்ட்ல இப்போ 1 2 3 4 5 5 எலமெண்ட் இருக்கு. ஸோ நான் பிஃபோர் பாப் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நான் இப்போ லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் 2 அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ 2ங்கிற இண்டெக்ஸ்ல எந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0 1 2. ஸோ இப்போ 2ங்கிற இண்டெக்ஸ்ல இப்போ 3 இருக்கு. ஸோ அப்போ லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் 2 அப்படின்னா 2ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற 3 வந்து இப்போ ரிமூவ் ஆயிரும். அது நமக்கு ரிட்டர்னும் ஆயிரும். ஸோ அப்போ த பாப்டு எலமெண்ட் இஸ் 3 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால. தென் ஆஃப்டர் பாப் நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா அதுல 3 மட்டும் இருக்காது, 1 2 4 5 மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஒரு கிவன் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். தென் லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ். So it removes an element from the list and does not return any value. ஸோ டைரக்டா ஒரு எலமெண்டையே இன்புட்டா கொடுத்து அந்த எலமெண்டையே ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எதையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. சிண்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதே சிண்டாக்ஸ் தான், லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ் தென் பரான்திசிஸ்குள்ள அந்த எலமெண்ட்டை கொடுக்கணும். எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை தான் இன்புட்டா கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் அதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் 1 2 3 4 5. ஸோ பிஃபோர் ரிமூவ் நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நான் இப்போ மெத்தடை கால் பண்ணியிருக்கேன் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 3. அப்போ நான் லிஸ்ட்ல இருந்து 3யை இப்போ ரிமூவ் பண்ண போறேன். ஸோ 3யை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் எதையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. நான் இப்போ ஆஃப்டர் ரிமூவ் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 3 மட்டும் நமக்கு அந்த லிஸ்ட்ல இருக்காது, 1 2 4 5 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை டைரக்டா ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிவர்ஸ், இட் ரிவர்ஸ் த என்டையர் லிஸ்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ் ஆஃப். ஸோ நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் 1 2 3 4 5. பிஃபோர் ரிவர்ஸ் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 1 2 3 4 5 அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ லிஸ்ட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நான் ஆஃப்டர் ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட்டை. பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 கிவன் லிஸ்ட் வந்து இப்போ ரிவர்ஸ்ல நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மெத்தட் வந்து சார்ட். ஸோ இட் சார்ட் த லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ கிவன் லிஸ்ட்டை சார்ட்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நேம் டாட் சார்ட். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே எடுக்கும் போதே எலமெண்ட்ஸ் வந்து நான் கொலாப்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 1 5 3 4னு 5 எலமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது அசெண்டிங் ஆர்டர்ல இல்லை. ஸோ பிஃபோர் சார்ட்டிங் நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 2 1 5 3 4 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நான் இப்போ சார்ட் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல மாறிடும். இந்த ஃபங்க்ஷனை எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. தென் நான் ஆஃப்டர் சார்ட்டிங் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த சார்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் லிஸ்ட் மெத்தட்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். தென் பார்த்தீங்கன்னா சம் built-in functions also available in list. தென் இந்த லிஸ்ட்ல சம் built-in functions இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து len. ஸோ லென்த் கால்குலேட் பண்றதுக்கு இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆன் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். பாத்தீங்கன்னா இதுல 1 2 3 4 5 5 எலமெண்ட் இருக்கு. நான் இங்க லென் ஆஃப் லிஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப லென் அப்படின்னா அது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். எதுக்கு லென்த் கண்டுபிடிக்கிறோம்? அந்த லிஸ்ட்டுக்கு. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்ப 5 எலமெண்ட் இருக்கு. ஸோ 5 எலமெண்ட்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதை நான் பிரிண்ட்ல கொடுத்ததுனால அவுட்புட்ல 5 வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். தென் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். பாத்தீங்கன்னா 5 எலமெண்ட் எடுத்திருக்கேன் 1 2 3 4 5. நான் இப்போ மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட் 5. அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்ல. சிமிலர்லி மின் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். அப்போ மின் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற மினிமம் எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ல 1 தான் மினிமம் எலமெண்ட். தென் பாத்தீங்கன்னா சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட் ரிட்டர்ன்ஸ் த சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆன் த லிஸ்ட்.
அப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அதோட சம்மை வந்து கால்குலேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ நான் பிரிண்ட் சம் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ வந்து 5 எலமெண்ட்டும் ஆட் ஆகி 5 + 4 + 3 + 2 + 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் இன் லிஸ்ட் அவைலபிள் இன் பைத்தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். தேங்க்யூ கைஸ்.